சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு ஆளும் கட்சிக்கு எதிராக இந்த அறிவிப்பு அமைந்திருப்பதால் அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம், அதைவிட மக்களுக்கு எந்த ஒரு துரோகத்தை ஆளும் கட்சி செய்தாலும் முதல் ஆளாக தட்டி கேட்பேன் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். அதாவது விருதுநகர் அருகே பந்துவார்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் வெடிமருந்து கலவையின் பொழுது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாகியதில் பணிபுரிந்த 4 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளிக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்களது பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது என சசிகலா அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் வெடிமருந்து கலவையின் பொழுது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாகியதில் பணிபுரிந்த 4 நபர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் கவலையை அளிப்பதாகவும் சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்ற பட்டாசு தயாரிக்கும் தொழில் நிறுவனங்கள், குடோன்கள் ஆகியவற்றில் விபத்து ஏற்பட்டு அதில் ஏழை எளிய சாமானிய தொழிலாளர்கள் உயிரிழப்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது, கவலையே அளிப்பதாகவும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, திமுக தலைமையிலான அரசு இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாகவும் தன்னுடைய கடும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார், கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தற்பொழுது வரை தமிழகத்தில் பட்டாசு ஆலைகளில் சுமார் 38க்கும் மேற்பட்ட வெடி விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் 110 நபர்கள் இறந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திமுக தலைமையிலான ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்களது பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும், பட்டாசு தொழில் நிறுவனங்கள் உரிய பாதுகாப்புகள் இன்றி, மக்களுக்கு பாதுகாப்புகள் இன்றி அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து இவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அதிக அளவு லாபத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் பட்டாசு ஆலைகளை நடத்தி வருவதாக சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம், ஆனால் உடல் உழைப்பை சிந்தி வேர்வை சிந்தி மக்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக வேலை செய்து உயிரிழந்தால் 3 லட்சமா என கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்.